இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லோரும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்திய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா கேளுங்க. போன வாரம் நல்லா கேட்டீங்க, அதே போல இந்த வாரமும் நீங்க கவனமா கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களோடு கூட பேசுவார். அன்பானவர்களே, இந்த பிரசங்கத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் தேவனோடு உறவு, தேவனோடு ஐக்கியம். உறவு என்பது தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரு உறவு இருக்கணும். ஆமென். இன்றைக்கு எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிறார்கள்னா, நமக்காக பாஸ்ட் ஜெபம் பண்ணிப்பாரு. யார் ஜெபம் பண்ணிப்பா? அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. எனக்காக எங்க அம்மா ஜெபம் பண்ணிப்பாங்க, எனக்காக எங்க அப்பா ஜெபம் பண்ணிப்பாங்க, எனக்காக என் மனைவி ஜெபம் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதற்கு ஒரு அடையாளம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டதுன்னா முதல்ல யார நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் உங்களுக்கு முதல்ல ஒரு துக்கம் ஏற்படுது, ஒரு ஆபத்து ஏற்படுகிறதுனா உங்க நினைவு யாரை நோக்கி போகணும் அப்படின்னா கர்த்தரை நோக்கி போகணும். இதுதான் உறவு. அவர் தான் உங்களை காப்பாற்ற முடியும். ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க உறவு யாரோட போகணும்? கர்த்தரை நோக்கி தான் போகணும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க ஆண்டவரோடு உறவு கொண்டிருக்கிறீங்க. ஒரு பிரச்சனை வந்தா மனுஷனுக்கு போன் அடிக்க கூடாது. ஒரு ஆபத்து வந்தா மனிதனை எதிர்பார்க்க கூடாது. கர்த்தரோடு நீங்க இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட உறவு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எப்பொழுது என்ன செய்யணும்? இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் இயேசுவை நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க? மற்ற நாள்லாம் லீவ் விட்டுறாங்க. அவருக்கு ஸ்கூலுக்கு லீவ் விடலாம், கடைக்கு லீவ் விடலாம், காலேஜுக்கு லீவ் விடலாம், வேலைக்கு லீவ் விடலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யக்கூடாது? லீவை கொடுக்கவே கூடாது. ஆமென் சொல்லுவோமா? நீங்க தூங்கினாலும் அவருடைய நினைப்பிலே இருக்கணும். நீங்க வாழ்ந்திருந்தாலும் அவருடைய நினைப்பில் இருக்கணும், தாழ்ந்திருந்தாலும் அவருடைய நினைப்பில் இருக்கணும். அவரோடு இருந்துட்டு இருக்கணும். அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்படவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவரும் அதுதான் விரும்புறார். இன்னைக்கு வாசிச்சுமே, இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கதான் விரும்புறார். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்ம கூட இருக்குன்னா விரும்புறார். நீங்க எப்பொழுதும் அவர் கூட இருக்கிறீங்களா? அவருடைய விருப்பம் அதுதான். உங்களுடைய விருப்பம் என்னவாய் இருக்கிறது? அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்க விரும்புறீங்களா? மனுக்குலம் எப்பொழுது ஆண்டவரை விட்டு பிரிந்தது என்பதை நீங்கள் அறிந்தால்தான் ஆண்டவருடைய மனநிலைமை எப்படி, ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாருன்னு புரிந்து கொள்ள முடியும்.
நல்லா புரிஞ்சுக்கங்க. மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தேவ தூதர்களை உருவாக்கிட்டார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. நம்மள முதல்ல என்ன செய்யல ஆண்டவர்? என்ன செய்யல? உருவாக்கல. யாரை உருவாக்குனாரு? தேவ தூதர்களை தான் உருவாக்குனார். உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், கவனமா கேளுங்க. நம்மள மனுஷன் என்ன செய்யல? முதல்ல ஆண்டவர் என்ன செய்யல? உருவாக்கல. தேவ தூதர்களை தான் உருவாக்குனாரு. அந்த தேவ தூதர்கள்ல 3 பிரிவு இருக்கிறாங்க. 3 பிரிவுல முதல் பிரிவு யார் அப்படின்னா காப்ரியேல். யாரு சொல்லுங்க? காப்ரியேல். இவருடைய வேலை என்ன அப்படின்னா செய்தி அனுப்புறது. போஸ்ட் ஆபீஸ் வேலைன்னு வச்சுக்கோங்க, செய்தி அனுப்புற வேலை. காப்ரியேலோட வேலை என்ன வேலை? செய்தி அனுப்புற, மெசேஜர். இரண்டாவது தூதர் கூட்டத்துடைய தலைவனுக்கு பேர் என்ன அப்படின்னா மிகாவேல். இவர் யார் அப்படின்னா மிலிட்டரி ஆபீசர், சண்டை போடுறவர். புரிஞ்சிருச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? முதல் தூதனுக்கு பேர் என்ன? காப்ரியேல். அவருடைய வேலை என்னது? செய்தி அனுப்புறது. இரண்டாவது தூதனுடைய வேலை என்ன? மிகாவேல். அவருடைய வேலை என்னது? சண்டை போடுறது. மூணாவது தூதனுடைய பேர் லூசிபர். என்னது? லூசிபர். இவனுடைய வேலை என்ன அப்படின்னா தேவனை ஆராதிக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. வருஷலா சொல்லுங்க. எத்தனை தூதன்? காப்ரியேல், மிகாவேல், லூசிபர். இந்த 2 பேரும் அவங்க வேலையை சரியா செஞ்சாங்க. இந்த மூணாவது ஒரு ஆளு சொன்னால லூசிபர்னு, அவன் பேரை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னது? லூசிபர். இவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருந்தாருன்னா அதிகமான அழகு கொடுத்திருந்தாரு. எதை கொடுத்திருந்தாரு? அழகு வந்தாலே சில நேரத்தில் என்ன ஆயிரும்? கொஞ்சம் ஆணவம் வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல, மதிகேடாய் நடக்கிற ஒரு அழகுள்ள ஸ்திரீ எதுக்கு ஒப்பிடுறார் தெரியுமா? பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமானங்கிறார். அழகு வந்ததுனால நம்ம ஆணவமா என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. நமக்கு அழகே கர்த்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஒரு அழகா இருக்கிறாங்க ஒரு பெண்மணி, அவங்க மதிகேடா இருக்கிறாங்க, பாவியா இருக்கிறாங்க. உலகம் மெச்சுக்குமா? மெச்சுக்காது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இப்போ இந்த லூசிபருக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தாருன்னா அவன் அழகுள்ளவன், பூரண அழகுள்ளவன், அழகுள்ளவன் அவன். அடுத்தது அவன் பாட்டு பாடினா அவ்வளவு இனிமையா இருக்கும். அவன் ஆராதனை பண்ணுனா அவ்வளவு இனிமையா இருக்கும். அவன் இசைக்கருவிகள் வாசிச்சானா அவ்வளவு இனிமையா இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அழகும் இந்த திறமையும் அவனுக்கு பெருமையா மாறுனுச்சு. என்னவா மாறுனுச்சு? வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நன்றாய் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஆண்டவர் படிப்பு கொடுத்திருக்கலாம், அழகு கொடுத்திருக்கிறான், திறமையை கொடுத்திருக்கலாம், பாடுற தாளந்த கொடுத்திருக்கலாம். ஆனா எதுவும் உங்களுக்கு பெருமையா மாறிடக்கூடாது. நீங்க மேல போக போக உங்களுக்கு தாழ்மை இருக்கணும், தாழ்வு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்களை நீங்க தாழ்த்த தாழ்த்த ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். நீங்க பெருமைப்பட்டீங்கன்னா ஆண்டவரே உங்களுக்கு எதிரியா மாறிடுவார். இப்போ இந்த லூசிபர் சொன்னல, இந்த லூசிபர் என்ன பண்ணனா அப்படின்னா இவனுக்குள்ள அந்த பாடல் திறமை, அழகு இதெல்லாம் வந்த உடனே இவனுக்குள்ளே பெருமை வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா, நான் ஆண்டவரை போல மாறிடுவேன், ஆண்டவர் உட்கார்ந்து இருக்க சேர்ல நான் உட்காருவேன், அவரை போல தேவனா இருப்பேன்னு சொன்னான் பாருங்க. இந்த பெருமை வந்த உடனே ஆண்டவர் செஞ்சுட்டாரு, அவனை கீழே தள்ளி விட்டுட்டாரு. அவன் தான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப வேண்டியவனா இருக்கிறான். யாரு? அவனை கூப்பிடாத நாளே கிடையாது. ஆண்டவரை கூப்பிடுறோமோ இல்லையா, யாரை கூப்பிடாத நாள் கிடையாது. உண்மையா இல்லையா?
எதுக்கு எடுத்தாலும் சாத்தான், பிசாசு. யாராவது ஒண்ணு செஞ்சுட்டான், சாத்தான் சோதிச்சுட்டான். பிசாசு என்ன செஞ்சுட்டான்? சோதிச்சுட்டான். சரி, இப்ப இவனும் விழுந்து போனான். நல்லா கவனிக்கணும். பிசாசு என்ன செஞ்சான்? விழுந்து போனான். ஆதாம் ஏவாள படைச்சாரு, அவர்களும் விழுந்து போனார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். லூசிபர் என்கிற சாத்தானும் விழுந்து போனான், ஆதாம் ஏவாளும் விழுந்து போனார்கள். ஆனா தேவன் இறங்கி வருகிறார் மனுஷனா, அவனை அழிப்பதற்கு, நம்மை மீட்பதற்கு. கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். இல்லையா? சொல்லுங்க. நல்லா கவனிங்க. அவன் அழகுள்ளவன், ஆராதனை வீரன், ஞானம் உள்ளவன். நம்மளை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவனை உண்டாக்கிட்டாரு. பூமிக்கு மனுஷனா இறங்கி வருகிறார், அவனை அழிக்க வந்தார், நம்மை மீட்க வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்க வந்தார், நம்மை அவருடைய மரணத்தினாலே உயிர்ப்பிக்க வந்தார். அப்ப புரியுதா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. தேவ தூதர்களை விட நம்மை தான் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு காலம் வரும், அந்த காலத்துல தேவ தூதர்களை நீங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து நியாயம் தீர்க்க போறீங்க. அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யாரை நியாயம் தீர்க்க போறோமா? தேவ தூதர்களை நீங்க நியாயம் தீர்க்க போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் அவர் நம்மோடு இருக்கிறதுக்கு அவர் விரும்புறார், நம்ம கூடவே இருக்கிறதுக்கு அவர் விரும்புறார். அதற்கு ஒரு அடையாளமா ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற, போதும். ஆதாம் ஏவாள ஆண்டவர் படைச்சு ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அவங்கள விட்டு அவங்களோட என்ன பண்ணாராம்? உலாவுனார், வாக்கிங் போனார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மனுஷனோடு அவர் இருக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், உங்களோடு இருக்கணும்னு அவர் விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. எப்போதும் உங்களோடவே இருக்கணும். அதெல்லாம் சொல்றாரு, நீங்க எவ்வளவு பெரிய ஆலயம் வேணாலும் கட்டலாம்ப்பா, அந்த ஆலயத்தெல்லாம் நான் வீட்டு இருக்கிறது இல்ல, உங்க இருதயமாகிய ஆலயத்துல தான் நான் வீட்டு இருக்கிறேங்கிறார். அவர் ஏக்கம் உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை எனக்கு கட்டுவீர்கள்? எப்படி கட்ட முடியும் உங்களால? எவ்வளவு பெரிய தெய்வம்! வானம் அவர் சிங்காசனம் இருக்கான், பூமியில ஒரு கால் இருக்கான். அவ்வளவு பெரிய தேவனுக்கு நீங்க வீடு கட்ட முடியுமா? ஆலயம் கட்ட முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆலயத்தையும் கட்ட முடியாது. இந்த ஆலயங்கிறது நம்ம கூடி வர்றதுக்கு தான். ஆனா எங்க தெரியுமா அவர் குடி இருக்கிறாரு? உங்க இருதயத்துல தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறார். நீங்களே அவருடைய ஆலயம். அவர் புரியுதா? உங்க மேல எவ்வளவு அவர் வந்து உங்களோடு இருக்கணும்னு அவர் எவ்வளவு விரும்புறாருங்கிறது புரியுதா? இப்போ அப்படியே வந்து அவர்களோடு பல வருடம் என்ன செய்யறாரு? உலாவுறாரு. ஆதாம் ஏவாளோட கையை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு? நீங்க தான்ப்பா என் சொந்தம், நீங்க தான்ப்பா என் சொத்து. அந்த பிசாசு விழுந்து போனதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீங்க தான் என் சொத்துன்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவங்களோடு உலாவுறார். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து அந்த பிள்ளையோடு வாழ்றீங்க. பிள்ளை தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம உலகம் யாரு? நம்ம பிள்ளைகள் தான். புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். இப்போ திடீர்னு அந்த பிள்ளைகள் நாம எதிர்பார்க்கிறத விட்டுட்டு மோசமாக, துன்மார்க்கராக, பாவியாக
போயிட்டா நமக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதாங்க? அந்த வேதனை தான் அவருக்கு இருந்துச்சு. எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆகிலும் 4வது அதிகாரம் 18. உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே உனக்கு நேரிட பண்ணின இது இத்தனை கசப்பா இருந்து உன் புல்லாப்பு தானே, உன் பாவம் தானேன்னு சொல்றாரு ஆண்டவர். நல்லா கவனிங்க. சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே அடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் குடல்களே நோகிறது. என்ன எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நம்ம பிள்ளை பெத்த பிள்ளைய தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா, ஏதோ நம்மளை கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க, பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. என்ன சொல்லுவாங்க? பெத்த வயிறு என்ன செய்யுது? அது மாதிரி ஆண்டவர் சொல்றாருங்க. அப்படின்னா பாருங்க, நம்ம மேல எவ்வளவு அன்பு அவர் வச்சிருக்கணும். அந்த ஆழம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் சொல்ற அந்த ஆழம், அந்த வார்த்தையின் வேதனை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, என் குடல்கள் நோவுகிறது. அடுத்தது வாசிங்க. என் குடல்களே நோவுகிறது. என் உள்ளம் வேதனைப்படுது. குடல் வேவுது, பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது, என் உள்ளம் வேதனைப்படுது. என் இருதயம் என்னில் என்ன செய்யுது? கதறுகிறது. நான் பேசாமல், என்னால பேசாம என்ன செய்ய முடியல? அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே கவனிங்க. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த பாசத்துடைய வெளிப்பாடு தான் இது. அதான் எவ்வளவு செஞ்சுட்டாங்க? பாவம் செஞ்சுட்டாங்க. அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் செய்ததால என்ன செய்யறாரு ஆண்டவர்? அவர்கள் என்ன செய்யறாரு? தோட்டத்திலிருந்து துரத்தி விடுகிறார். துரத்தி விட்டுட்டாரு. ஆனா அவருடைய குடல் குமைகிறது, அவர் குடல் வேதனைப்படுகிறது, அவர் குடல் பற்றி எரிகிறது. ஐயோ, என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்களே. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். சில குடும்பங்களிலே இப்படி நடக்கிறது உண்டு. பிள்ளைகள் தவறு செய்து விடுவார்கள், செய்யக்கூடாது என்பதை செய்து விடுவார்கள், போகக்கூடாத வழியிலே போய் விடுவார்கள், செய்யக்கூடாததை செய்து விடுவார்கள், அந்த வீட்டை விட்டு அவர்களை துரத்தி விடுவார்கள் அப்பா அம்மா. ஆனா துரத்தி விட்டாலும் மனசு எங்கதான் இருக்கும்? என்ன செய்யறாளோ, என்ன செய்யறானோ, அந்த பெத்த வயிறு என்ன செய்யும்? வேதனைப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது போலதான் ஆண்டவர் உங்க மேல பாசம் வச்சிருக்கிறார். இதை விட அவருக்கு விவரிச்சு சொல்றதுக்கு வேற வார்த்தை இல்லை. நம்ம புரிந்து கொள்வதற்கு அவருக்கு வேற வார்த்தையே இல்லை. அதனாலதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். என் குடல்கள் நோவுகிறது. அல்லேலூயா. அதனால ஒரு காலமும் அவரை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பிரிந்து விடக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காலமும் அவரை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிந்து விட கூடாது. அல்லேலூயா. அப்போ மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் என்ன பண்ணாரு? மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது அதிகாரம் 6வது வசனம். தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன செஞ்சாரு? மனஸ்தாபப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணாரா?
மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். இப்போ நம்ம லாங்குவேஜில், நம்ம கிராம லாங்குவேஜில் சொல்லணும்னா, உன்னை பெற்று வளர்த்ததற்கு, பிள்ளைய பெற்று வளர்த்ததற்கு ஒரு தென்னையை வளர்த்துருந்தா கூட என்ன செஞ்சிருக்கோம்? இருக்கிறீங்களா? ரலிலியா சொல்லுங்க. பிள்ளைய பெற்று வளர்த்ததுக்கு ஒரு தென்னையை வளர்த்துருந்தா கூட என்ன செஞ்சிருக்கோம்? கனி கொடுத்துருக்கோம். அப்படின்னு நம்ம மனஸ்தாபப்படுறோம்ல. அப்போ அந்த புள்ள என்ன செஞ்சிருந்தா மனஸ்தாபப்பட்டிருப்பாங்க? உலகமே இந்த புள்ள தான், உசுரே இந்த பிள்ளைகள் தான் அப்படின்னு வாழ்ந்த அப்பா அம்மா வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? புள்ளைய வளர்த்ததுக்கு தென்னைய வளர்த்துருக்கலாம். அப்ப அந்த புள்ள என்ன செஞ்சிருக்கணும்? யோசிச்சு பாருங்க பிள்ளைகளே. உங்க அப்பா அம்மாவுக்கு எந்த நேரத்திலையும் அந்த எண்ணத்தை என்ன செய்யக்கூடாது? நீங்க கொடுத்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க சொல்லணும், என் பிள்ளைகளை போல ஒரு பிள்ளைகள் இல்லை அப்படின்னு உங்க அப்பா அம்மா சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யற வெகுமதி. உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கிற பரிசு எது? அவங்க மனசு கோணாம நீங்க நடக்கிறீங்க பாருங்க, அதுதான். அப்பதான் நீங்க நல்லா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இது போல ஆண்டவருடைய மனசு கோணாம நாம் அவரோட உறவுல இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சஞ்சலப்படக்கூடாது. ஆண்டவர் உங்களை உண்டாக்குனதுக்காக வருத்தப்படக்கூடாது. எல்லாம் என்ன பாருங்க, ஆண்டவர் உங்களை படைச்சதற்காக, உங்களுக்காக ரத்தம் சிந்தினதற்காக, உங்களை உருவாக்குனதற்காக, உங்களை ரட்சித்ததற்காக அவர் என்ன செய்யக்கூடாது? மனஸ்தாபப்படக்கூடாது. இங்க படுறாரு, நான் ஏன்டா மனுஷனை உண்டாக்குன்னு தெரியல. கடலை உண்டாக்குன, அது பாட்டிலே அது வேலையை செய்யுது. ஆற உண்டாக்குன, அது பாட்டில அது வேலையை செய்யுது. மலையை உண்டாக்குன, அது அப்படியே இருக்குது. மரங்களை உண்டாக்குன, அது அப்படியே இருக்குது. மிருகங்களை உண்டாக்குன, அது அப்படியே இருக்குது. ஆனா இந்த மனுஷனை ஏன் படைச்சன்னு தெரியலங்கிறார். அப்பனா மனுஷன் எவ்வளவு வேதனைப்படுத்திருப்பான் அவரை. நீங்க ஆண்டவரை வேதனைப்படுத்துறீங்களா? நீங்க ஆண்டவரை வேதனைப்படுத்துறீங்களா? என்னைக்காவது யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் உங்களை படைத்ததற்காக வேதனைப்படுறாரா? மனஸ்தாபப்படுறாரா? யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இங்க படுறாரு, நான் மனுஷனை உண்டாக்குனதற்காக என்ன செய்யறேன்? மனஸ்தாபப்படுறாங்கிறார். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, அவன் விழுந்துட்டான். ஒரு பிள்ளை நம்ம விட்ட பெத்து வளர்த்தோம், ஏதோ தப்பு பண்ணிட்டான், வீட்டை விட்டு துரத்திட்டோம், அப்படியே விட்டுருவோமா? நாம விட்டுருவோமா? விட மாட்டோம். என்ன செய்வோம்? ஒரு ஆளை விட்டு அவன் எப்படி இருக்கான் பார்த்துட்டு வா. ஒரு ஆளை விட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வா. இப்ப இந்த ஆள் போனா பாருங்க, இந்த ஆளை என்ன பண்ண, அவன் என்ன ஊட்ட விட்டு திரத்திட்டான். அந்த ஆளு கவனிக்கணும், என்ன ஊட்ட விட்டு திரத்திட்டான். அந்த ஆளு என்ன பாக்குறதுக்கு அவன் ஆளை அனுப்பியிருக்கான்னு சொல்லி அவனை அடிச்சு கொண்டுட்டான். அடுத்தது என்ன பண்றாரு? இன்னொரு ஆள் விடுறாரு, அவனை அடிச்சு கொள்றான். அடுத்தது இன்னொரு ஆளை விடுறாரு, அவனை அடிச்சு கொள்றான். அந்த பிள்ளை எவ்வளவு மோசமானவன் பாத்துங்க. அந்த பிள்ளை வேற யாரும் இல்லை, நம்ம தான், நம்ம மனுஷ குலம்தான். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச தோட்டத்தை விட்டு திரத்தி விட்டுட்டாங்க. திரத்தின உடனே அவங்களை ரட்சிப்பதற்காக தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், ஊழியக்காரர்களை அனுப்புகிறார், பணிவிடைக்காரர்களை அனுப்புகிறார். வந்த எல்லாரையும் அடிச்சு கொள்றாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி அடிச்சு கொள்றாங்க, எரேமியா தீர்க்கதரிசி அடிச்சு கொள்றாங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி அடிச்சு கொள்றாங்க. அல்லேலூயா. எவ்வளவு மோசமானவன் பாருங்க மனுஷன். உலகத்திலேயே கொடிய மிருகம் மனுஷன் தான். யாரு? ஆண்டவர் சொல்றாருல, உங்களை
ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேங்கிறார். எங்க அனுப்புறார் ஆண்டவர் நம்மள? சரி, இதுல என்ன நமக்கு பிரச்சனைனா, இந்த ஓநாய் மாதிரி இருந்தா நமக்கு பிரச்சனையே இல்லை, கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஓநாய் எப்படி இருக்குன்னா ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு இருக்கிறது. எப்படி இருக்கு? நீங்க இப்ப ரோட்ல நடந்து போறீங்க, ஒரு புலி வந்துருச்சு, என்ன செய்வீங்க? நம்மளை தப்பித்துக் கொள்வதற்கு ஏதோ ஒரு வீட்டில் என்ன செஞ்சிருவோம், புகுந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வோம். இந்த புலி ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிறது. தூரத்துல இருந்து வரும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னடா இவ்வளவு பெரிய ஆடு வருது, ஒருவேளை பெரிய வெளிநாட்டு ஆடா இருக்கும் போல இருக்கு. நமக்கு பயம் வராது, ஏன்னா வெளியில என்ன இருக்கு, அது ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்ட புலியா இருக்கிறது. அதனால கிட்ட போவோம், அது நம்மளை விழுங்கி விடும். இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. மனுஷன் ஓனாய போல இருந்தா நம்ம என்ன செஞ்சிடலாம், விழிப்பா இருந்தலாம். ஓனா வருது, சிங்கம் வருது, புலி வருது அப்படின்னு செஞ்சிடலாம், நம்ம சுதாரிச்சிடலாம், விழிப்பா இருந்தலாம், எச்சரிக்கையா இருந்துடலாம். இப்ப என்னன்னா, எது ஓனா எது ஆடுன்னு செய்ய மாட்டுது, தெரிய மாட்டுது. அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா, யாரை பார்த்தாலும் அதை எப்படி பார்க்கணும், இது ஒருவேளை ஓனாயா இருக்குமோ சந்தேகத்தோட தான் பார்க்கணும். ஏன்னா அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறதை போல அனுப்புகிறேன். அநேக ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களுக்குள்ள என்ன செய்கிறது, உலாவி கொண்டிருக்கிறது. எப்படி சொல்லிருப்போம் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு மனிதரோட பழகிட்டு இருப்போம், ஆரம்பத்தில் அவங்கள பத்தி சொல்லுவோம், அவங்கள போல உலகத்திலேயே ஒருத்தரும் இல்ல. என்ன சொல்லுவோம், பார்க்கறவங்களோட சொல்லுவோம், எவ்வளவு தங்கமானவங்க தெரியுமா அவங்க, எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அவங்க, அவங்கள போல உலகத்திலே ஒருத்தரும் இல்ல அப்படிம்போம். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சுயரூபம் என்ன செய்ய நமக்கு தெரிய வரும்போது இதே வாயால சொல்லுவோம், அவனை போல துரோகி, அவனை போல பச்சை துரோகி, அவனை போல துரோகம் பண்றவன் உலகத்துல. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பல நாட்கள் நமக்கு ஆகிறது. ஆமாவா இல்லையா? எல்லாரும் ஒரு அலையில சொல்லுவோமா, உற்சாகமா சொல்லுவோமா, அல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே, நீங்க எப்படி நீங்கள் மனிதர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை இது ஓனாயா இருக்குமோ, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓனாயா இருக்குமோ, இந்த ஓனாயா இருந்தால் நான் எப்படி என்னை தப்பித்துக் கொள்வது? ஆமென் சொல்லுங்க. இப்போ இன்னொரு காரியம் என்னன்னா, நம்மளும் ஆட்டுத்தோலை போத்திட்டு ஓனாயா இருந்து எதுக்க வர்றது ஓனாயா இருந்தா பிரச்சனை இல்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சமமா போயிரும். நாம ஆடா மாறி எதுக்க வருது ஓனாயா இருந்தா தானே அது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக ஓநாய்கள் உங்களுக்குள்ளே சுற்றி திரிகிறது. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், அந்த ஓநாயை ஆண்டவர் அடிச்சிட வேண்டியதானே? இப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. விதைக்கிறவனை பற்றி ஓமையில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் நித்திரை பண்ணுகையில் மனுஷனுடைய சத்துரு வந்து என்ன செஞ்சான், களைகளை தூவி விட்டு போய்விட்டான். இப்போ அங்க இருக்கிற அந்த முதலாளி சொல்றாரு, நிறைய களை வந்துருச்சு, நான் களைகளை எடுக்க போறேன் அப்படின்னு அங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ எடுக்காத. ஏன் அப்படின்னா, நீ களை நினைச்சு சில பயிரை என்ன செஞ்சிருவ, சேதப்படுத்திடுவ. யாரு களை எடுக்க போயிருக்கிறீங்க? களை எடுக்க கண்ணம்மாவா யாரு போயிருக்கிறீங்க? எல்லாருக்குமே போயிருக்கும் களை எடுக்க. பயிரோட கலையோட சேர்ந்து என்ன செஞ்சிடும், சில பயிரை என்ன செஞ்சிருவோம். நம்ம இந்திய அரசாங்கத்தில் ஒரு சட்டம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி கூட என்ன செய்யக்கூடாது. சட்டமா தான் இருக்கு, ஆனா தண்டிக்கப்படுறதெல்லாம் என்னதான் இருக்குது, நிரபராதியா தண்டிக்கப்பட்டு இருக்கிறான். கோடி கோடியா திருடினவன் கோட்டை கட்டி வாழ்றான், கோடியை திருடினவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான், திருடாதவன் என்ன செய்யறான், ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். இப்போ இந்த சட்டம் எப்படி ஏற்றப்பட்டது அப்படின்னா, வேத வசனத்தை வச்சுதான். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா. 1000 கலைகள் வாழலாம், 1000 கலைகள் வாழ்ந்து போட்டோம், ஆனா அதுக்கு முடிவு இருக்கு.
ஆனா ஒரே ஒரு பயிர் செடி கூட, ஒரே ஒரு கோதுமை செடி கூட, ஒரே ஒரு நெல்மணி கூட என்ன செய்யக்கூடாது, பிடுங்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ரெண்டும் வளரட்டும் அப்படின்னு. அல்லேலூயா. பிரசங்க ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், நான் வந்துருவேன், ட்ராக்கு வந்துருவேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, கலையும் வளருது பயிரும் வளருது. நம்ம பார்க்கும்பொழுது பயிரை விட கலை உயரமாய்க்கு தெரியும். ஆனா தண்ணிலாம் எதுக்கு ஊத்துனது, கலைக்கா ஊத்தணும்? உரம் எதுக்கு போட்டோம், பயிருக்கு தான் போட்டோம். ஆனா களை அதை எடுத்து என்ன செய்யுது, வளருது, முடிவு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. தேவ தூதர்ல என்ன செய்யறாங்க, அந்த பயிரையும் கலைகளையும் சேர்த்து என்ன செய்யறாங்க, அறுக்கறாங்க, கட்டுறாங்க. போய் அங்க களத்திலே அடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தமது களத்தை நன்றாய் விலக்கி தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அதை என்ன செய்கிறாரு, தூற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தூற்றுகிறார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அப்படி தூற்றும் பொழுது என்ன ஆகும்னா, காற்று வேகமாய் அடிக்கும் பொழுது தூற்றுக்கூடையால் அவர் தூற்றும் பொழுது பதரெல்லாம் காத்துல அடிச்சுட்டு தூரத்துல போய் கிடக்கும். ஆனா கோதுமை மணியோ நெல் பதரோ யார் கையில கிடக்கும், அவருடைய காலில் கிடக்கும். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பார்கள், கலைகளையோ அக்னியிலே சுட்டெரிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஓநாய்களை பூமியில இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க, ஜாக்கிரதையா இருக்கிறது நம்முடைய பொறுப்பு. ஆமென் சொல்லுங்க. சிஸ்டர் இன்னைக்கு சொன்னாங்களே, கபட நாவே உனக்கு என்ன கொடுக்க போடுன்னா, கபட நாவுக்கு என்ன இருக்குது, அக்னி இருக்கிறது, எரிகிற தழல் இருக்கிறது, கூர்மையான அம்புகள் அதுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது, பூச்சி சாவாமலும் அக்னி அவியாமலும் எரிகிற அக்னி கந்தகமான கடலில் என்ன செய்ய போறாங்க, அவர்கள் தள்ளப்பட போகிறார். அவரை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் நாம என்ன செய்யணும்னா, அவரோட என்ன செய்யணும், ஐக்கியத்தில் இருக்கணும். அப்ப அவர் என்ன பண்றாரு, மனுகுலம் இப்படி விழுந்து விட்டதே, பாவம் செய்து விட்டார்களே, அவர்களை நான் துரத்தி விட்டேனே சொல்லி என்ன செய்யறாரு, ஊழியக்காரர்களை அனுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், பணிவிடைக்காரர்களை அனுப்புகிறார். வந்த அத்தனை பேரையும் என்ன செய்யறாங்க, அவங்க கொலை செய்கிறார்கள். கடைசியா தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, நானே போறேன். அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மனுகுலத்தை மீட்க, என்னை விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகளை மீட்க நானே போகிறேன் என்று சொல்லி அவர் பரலோக மேன்மையை விட்டு நமக்காக இந்த பூமிக்கு என்ன செஞ்சாரு, இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இறங்கி வந்த நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கம்னா, இம்மானுவேலரா நமக்காக இறங்கி வந்திருக்கிறாரு. அந்த இம்மானுவேலர் என்றால் என்ன அர்த்தம்னா, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவ நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மோடு இருக்கணும். அவர் நம்மோடு இருக்கிறார் அவரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார், பாதாளத்துக்குள்ள இறங்கினாலும் அங்கே இருக்கிறார், சமுத்திரத்திலே உன் படுக்கையை கொண்டு போய் போட்டாலும் அங்கே அவருடைய கரம் உன்னை பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை விட்டு நாம எங்கேயுமே போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருங்க சொல்றாங்களே, உம்மை விட்டு எங்க ஆண்டவரே போவோம், நித்திய ஜீவனை தரக்கூடிய வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று சொல்றாங்களே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உம்மை விட்டு நான் எங்க போவேன் இனிமேலே, இம்மை மறுமை எல்லாம் உமக்குள் கண்ட பின்னே, உம்மை விட்டு நான் எங்கு போவேன் இனிமேலே, உம்மை விட்டு நான் எங்கு போவேன் இனிமேலே, இம்மை மறுமை எல்லாம் உமக்குள் கண்ட பின்னே, உம்மை விட்டு நான் எங்கு போவேன் இனிமேலே. எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி
உம்மை விட்டு நான் எங்கு போவேன் மேலே. இம்மை மறுமை எல்லாம் உமக்குள் கண்ட பின்னே உம்மை விட்டு நான் எங்கு போவேன் மேலே. அப்பாவும் திருவார்த்தை அமுத கடல் இது, அப்பாவும் திருவார்த்தை அமுத கடல் இது. தப்பாமல் வாழ்ந்தால் தடையாவும் வெல்லும், தப்பாமல் வாழ்ந்தால் தடையாவும் வெல்லோ. உம்மை விட்டு நான் எங்கு போவேன் மேலே. இம்மை மறுமை எல்லாம் உமக்குள் கண்ட பின்னே உம்மை விட்டு நான் எங்கு போவேன் மேலே. அவையின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்துட்ட பின்னும் வாழத் தெரியலை, இன்னும் வாழத் தெரியலை. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே. அவையின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழத் தெரியலை, என்னில் வாழத் தெரியலை. அல்லேலூயா. இந்த பாவி மீது ஏனையா உமக்கு இந்த அன்பு? ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாவி இருக்கிறான்னு வச்சுங்களேன், குடிக்கிறான், விபச்சாரம் பண்றான், கஞ்சா அடிக்கிறான், எதுவுமே கேட்கல. உடல்ல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் எல்லா உறுப்புகளும் செயலிழந்துருச்சு. உதாரணத்துக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு, அதை வச்சு நம்ம அவனுக்கு கிட்னி போயிட்டு கிட்னி நஞ்சிருச்சு போயிடுச்சு. இப்போ நம்ம கூட பிறந்தவனோ வச்சிங்களேன், இப்போ சொல்கிறாங்க உன் பிளட் குரூப்பும் அவன் பிளட் குரூப்பும் ஒன்றா தானே இருக்கு, ஒரே ஒரு கிட்னியை கூட அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டாங்க, நம்ம தருமா அவனுக்கு? சொல்லுங்க, தருவீங்களா? இட்லியே கொடுத்துடலாம், சட்னியை கொடுத்துடலாம், கிட்னி என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தானா கொடுப்போம், கொடுக்கறதுக்கு மனசு வரும். இருக்கிறீங்களா? ஒரு அலையில சொல்லுங்க. நல்லவனா இருந்தான், குடும்பத்துக்கு ரொம்ப உழைச்சான், கஷ்டப்பட்டான், தேவாத வெயில் அலைஞ்சான், அவனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். ஒரு கிட்னி இணைஞ்சிருவோம், கொடுத்துடலான்னு மனசு வரும், கொடுத்துருவோம் சில நேரத்தில். இவன் செஞ்சதெல்லாம் பாவம், அயோக்கியத்தனம், முள்ள மாறித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுது. இவனுக்கு கிட்னிய போயிட்டுனா நம்ம கொடுப்போமா? கிட்னிய கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவன் பாவி. ஆமென் சொல்லுங்க. இப்படிதான் நாம இருந்தோம். எப்படி இருந்தோம்? பாவியா இருந்தோம். அவர் கிட்னியை மட்டும் இல்ல, அவர் உடல் முழுவதையும் நமக்காக கொடுத்தார். உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அன்பு தான் என்னன்னு புரிய மாட்டேது நமக்கு. அந்த அன்பு என்ன தெரியுமா? நீ பாவியா இருந்தாலும் உன்னை நான் நேசிக்கிறேன், ஏன்னா நீ என் பிள்ளை. நீ பாவியாகவே இருப்பது என் சித்தம் அல்ல, என் உயிரையே கொடுத்து நான் உன்னை மீட்டெடுக்கிறேன், நீ பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னு தான் அவர் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அன்பை தான் இதுவரைக்கும் நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியல. நாம் நல்லவங்களா இருந்தா நம்மளை தேடி வருது, நியாயம் இருக்கு. நாம செஞ்சதெல்லாம் நாம நினைச்சு பார்த்தா நம்மளையே நமக்கு பிடிக்காது. அவ்வளவு பெரிய பாவி நாம. வெளியில வெளிவேஷம் போட்டுட்டு இருக்கிறோம். நாம் பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம செஞ்சது நாம எடுத்து நம்ம ஒரு படமா எடுத்து நாம போட்டு பார்த்தோம்னா இவ்வளவு மோசமானவடா நீ அப்படின்னு நினைப்போம். அவ்வளவு பெரிய பாவி நம்ம. ஆனா இந்த பாவியை ஒருத்தர் தேடி வந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா.
இந்த பாவியை ஒருத்தர் தேடி வந்தாரு. நம்ம செஞ்சதெல்லாம் மனுஷனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள ஒரு மனுஷனாவே நினைக்க மாட்டான். ஆனா இந்த பாவியை ஒருத்தர் தேடி வந்தாரு. அல்லேலூயா. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஆவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலை, என்னில் வாழத் தெரியலை. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஆவியின் மீது ஏன் இந்த ஒன்னும் புரியலப்பா. சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழத் தெரியலை, இன்னும் வாழத் தெரியலை, இன்னும் வாழத் தெரியலை. நம்ம மேல அவர் சித்தத்தை வச்ச பிறகும் வாழ தெரியாம இருக்கும் பாருங்க. நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறாரு, என் பிள்ளை அப்படிலாம் இருக்க மாட்டான், என் பிள்ளை அப்படிலாம் இருக்காது, என் மகன் அப்படிலாம் இருக்காது, என் மகன் அப்படிலாம் இருக்க மாட்டான், அவனுக்காக என் உயிரே கொடுத்துருக்கிறேன், அப்படி தப்பான வழியில போக மாட்டேன் நம்பிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்றேன் பார்த்தீங்களா? அதுதான் பெரிய கொடுமை. அதனாலதான் அவருக்கு தாங்கிக்க முடியல. என் உள்ளம் வேகிறது, என் குடல் கொதிக்கிறதுங்கிறார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்மளை மீட்கிறதுக்கு வந்துட்டார், அவரு பூமிக்கு வந்துட்டார். எத்தனையோ ஊழியக்காரங்களை அனுப்புனாரு, தீர்க்க தரிசனி அனுப்புனாரு, எலியாவை அனுப்புனாரு, எலிசாவை அனுப்புனாரு, ஏசாயா தீர்க்க தரிசி அனுப்புனாரு, எல்லாரையும் கொலை செய்தார்கள். சரி, நீ போனாதானே கொலை பண்றாங்க, நானே போறேன் அப்படின்னு என்ன செஞ்சாரு? உங்களை போல என்ன போல மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தேவனா வரல, எப்படி வந்தாரு? 100% அவர் தன்னை வெறுமையாக்கினார். எப்படி வர்றாரு? சீரோவா வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தெய்வமா வந்தா உலகம் தாங்காது. தெய்வத்துக்கு சிலுவையில் அடிச்சா வலி இருக்காது, தெய்வத்துக்கு பசி இருக்காது, தெய்வத்துக்கு தூக்கம் இருக்காது, தெய்வத்துக்கு வேதனை இருக்காது, தெய்வத்துக்கு எதுவுமே அந்த அந்த உணர்வுகள் வலிகள் கிடையாது. உங்களை மாதிரி என்ன மாதிரியும் சராசரி மனுஷனா அவர் எல்லா மேன்மையும் துறந்தவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அப்படியே மாம்ச ரத்தம் உடையவராய் வந்தார். எப்படி வந்தார்? உங்களை மாதிரி வந்தார். இந்த பச்சை சதை இருக்குல்ல, ரத்தம் இருக்குல்ல, எதற்காக தெரியுமா? உங்களோடு வாழ்வதற்காக, உங்களை மீட்டெடுப்பதற்காக வந்தார். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு, என்ன ஆசீர்வதிக்கல, எல்லாரையும் உயர்த்துறாரு, என்ன உயர்த்தல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எதெல்லாம் நீங்க உயர்வு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் உயர்வே இல்லை. அவர் உங்க கூட இருக்கிறாரு, அதுதான் உயர்வு. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாருமே உலகத்துல சந்தோஷமா இல்லைங்க. அம்பானி அவன் கோடி கோடியா பணம் இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கிறானா தெரியுமா உங்களுக்கு? அவன் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாங்க, 5000 கோடி கல்யாண செலவு. எவ்வளவு? நம்ம தெருக்கோடியில் நிக்க வச்சுக்கிட்டு அவன் 5000 கோடி. யார் விட்டு போனா? நம்ம பணம் தான். 28வது நாள் நீங்க ரீசார்ஜ் பண்ணலன்னா என்ன வருது? இன்றோடு உங்களுடைய என்ன செய்யுது? சேவை காலாவதி ஆகிவிடுது. நம்ம பணம் தான். அவன் உடம்புல இல்லாத வியாதியே கிடையாது.
அவன் நடக்கிற விதமே ஒரு மாதிரியா இருக்கு. பார்த்துருக்கிறீங்களா? அவ்வளோ வியாதி உடம்புல. பணம் இருந்து என்ன பிரயோஜனங்க? இப்படிதான் இந்த பணம் இருக்கிறவங்களுடைய நிலைமெல்லாம். அவங்களாம் சந்தோஷமா இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவன் பணம் இருக்கிறனால சந்தோஷமா இருக்கிறான். ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற சந்தோஷம் அவன்கிட்ட இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்த வினாடியே உங்க மனசுல ஓடும், என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அவர் என்னை விடுவிப்பார் என்ற எண்ணம் ஓடும். அவனுக்கு அந்த நிம்மதி கிடையாது. எவ்வளவு இழப்பு வேணாலும் வரலாம், எது வேணாலும் உங்களை விட்டு போகலாம். ஒரு பெரிய அந்த நேரத்தில் துக்கப்பட்டாலும் அடுத்த வினாடி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், என் கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்றாரு? மண்ணை விட்டு விண்ணை விட்டு மண்ணுக்கு என்ன செய்யறாரு? உங்களை மாதிரி இறங்கி வந்து, இப்போ அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட துரத்தி விட்டார்ல, அந்த பிள்ளை ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி ஒரு பெரிய கைதியா இருக்கிறான். அப்பா வந்து பார்த்தாரு, உன்னை மீக்கிறது தான் ஊழியக்காரன் அனுப்புனேன், அவன்லாம் நீ கொண்டுட்ட, இப்போ நானே வந்திருக்கிறேன். அப்போ உன்னை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, ஊர் முழுதும் அவன் கடன் வாங்கிட்டான். இவன் கடனை கொடுத்து தீர்த்தாதான் இவனை நாங்கள் விடுதலை பண்ணுவோம். இப்போ இவர் எப்படி வந்திருக்கிறாரு? கடவுளா வரல, மனுஷனா வந்திருக்கிறார். அப்போ இவர்கிட்ட இருக்கிறது என்னது? இவர் உசுறு மட்டும்தான் இருக்குது, ரத்தம் மட்டும்தான் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இவருடைய உசுறு மட்டும்தான் இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, என் பிள்ளைக்காக என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், என் உசுரும் என் ரத்தமும் என் சதையும் தான் இருக்கு, இதை எடுத்துங்கன்ட்டு அப்படியே கொடுத்துட்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார். ஆமென் சொல்லுங்க. மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அது ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அவர் உங்களோடு இருக்கணுங்கிறது மட்டும்தான். அவர் உயிர் தெரிந்துட்டாரு. பரலோகம் போகும்போது சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை எப்போ சொல்லல? அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லல. தீர்க்க தரிசனம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள், அப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. எப்போ சொல்றார் அப்படின்னா, அவர் இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு காயப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் போகும்போது சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு. எதுக்காக வந்தாரு? அவரு சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த உலகத்துக்கு வரல, சாகிறதுக்கு வந்தாரு. பிணை கைதியா வந்தாரு, அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே கொடுப்பதற்கு வந்தார். நீங்க அவரை விட்டு பிரிஞ்சீங்கன்னா, ஒன்னே ஒன்று சொல்ல நான் முடிக்கிறேன். சொன்னதுதான், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அப்பா அம்மா வயக்காட்டில் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அரக வயிறோடும் காவயிரோடும் வேலை செய்வாங்க. சம்பாதிச்சுட்டு சாயந்தரம் வந்து பணத்தை கொடுத்து நாளைக்கு காலேஜ் போனால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? யாரு கூடயே ஊர் சுத்தும். புரியுதா நான் சொல்றது? யாரு கூட என்ன செய்யும்? ஊர் சுத்தும். அங்க போய் கஞ்சாடிக்கும், அங்க போய் கூலி பாக்கு போடும். இது அப்பாவுக்கு எப்படியோ தப்பி தவறி காதல விழுந்துட்டுனா எவ்வளவு வேதனை இருக்கும். பெத்த வயிறு பத்திக்கிட்டே எரியுமா எரியாதா? இது போலதான் ஆண்டவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து உங்களை காப்பாத்திருக்கிறாரு. நீங்க பாவம் செஞ்சா அவர் வயிறு குமையும். இதை விட யாரும் உங்களுக்கு விலைக்கு சொல்ல முடியாது அவர் அன்பை. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகமே அவருக்கு நீங்க தான், சொத்தே நீங்க தான். அவர் நினைச்சிருந்தா இந்த உலகத்தை அழிச்சிட்டு வேற ஒரு மனிதர்களை உண்டாக்கி இருக்கலாம். முடியுமா? முடியாதா? அவர் தெய்வங்க. இந்த உலகத்தையே தரமட்டமாக்கிட்டு இன்னொரு ஆதாம் ஏவாள் செஞ்சிருக்கலாம், உருவாக்கி இருக்கலாம். இன்னொரு செல்வி அம்மா உருவாக்கி இருக்கலாம், இன்னொரு அன்னலட்சுமி மாமா உருவாக்கி இருக்கலாம். போன் அடிக்குது பாருங்க, இன்னும் ஒரு மணி ஆகிட்டு இங்க ஒரு போன் அடிக்கும்.
ஆமென். ஆனா அதை செய்யலையே. உங்களை தானே நேசிக்கிறாரு, என்ன தானே நேசிக்கிறாரு, நம்ம கூட தானே இருக்கிறாரு. இந்த அன்பை விட உலகத்துல வேற என்னங்க நமக்கு வேணும்? அப்படியே நம்ம கண்களை மூடுவோம், முழங்கால் படிடுவோம்.